சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. டிஃபன் முடிச்சுட்டு டைம் இருந்ததுனால ட்ராலாம் க்ளீன் பண்ணலாம். டெய்லியுமே கை வச்சு எடுக்கிறோம். அதில் கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். அடிக்கடி எடுத்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாத்திரம் அந்தளவுக்கு கம்மியாக தான் வச்சுருப்பேன் நான் அதில். ஸ்பூன் வைக்கிற அந்த ட்ரா மட்டும் அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சிடலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் கடுகு மிளகு குழம்பும் தான் நான் வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் ரொம்பவுமே ஈஸி. பொடியாக நறுக்கிட்டு வெங்காயமும் பொடியாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பீட்ரூட் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கம்மியான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் துருவி போட்டு எடுத்துக்கணும். கடுகு மிளகு குழம்பு பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ரொம்பவுமே நல்லது. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, 7-8 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுட்டு அதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாய் தூள் மிளகு சேர்த்ததுனால அளவு கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடுகு மிளகு அந்த கரைச்சலை எடுத்து அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இறக்குற நேரத்தில் வெல்லம் சேர்த்துட்டா குழம்பு ரெடி. ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.